திமுக கூட்டணி என்பது பர்ச்சேஸ் செய்யப்பட்ட கூட்டணி. எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சின்னா அது பிஜேபி மட்டும்தான். திமுக போன தடவை வாங்கின ஓட்டுக்கும் இப்போ வாங்கின ஓட்டுக்கும் 6% குறைஞ்சிருக்குது. அந்த 6% பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதாக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40,000 போராட்டங்களை தூண்டி விட்டு இந்த கூட்டணி, திமுக கூட்டணி 40,000 போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டங்களை அடக்க துப்பில்லாத கையாளாகாத அரசை திரு எடப்பாடி அவர்கள் நடத்திட்டு இருந்தார். 8% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி தேமுதிக. விஜயகாந்த் உயிரோட இருந்தார். அவர் ஊரூரா பிரச்சாரம் பண்ணார். ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருந்தது. இப்ப கட்சிகள் இருக்க ஒழிய அங்கங்க செல்வாக்குள்ள கட்சிகளாக இருக்காங்க. அதிமுகவை நம்பி இவங்கெல்லாம் போகல. பிஜேபியை நம்பி இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. தமாகவா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், பாரிவேந்தர் ஐயாவாக இருக்கட்டும், ஏச்சி சண்முகம் ஐயாவாக இருக்கட்டும், தேவநாதன் யாதவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருமே அதிமுகவை நம்ப தயாராக இல்லை. இவங்க எல்லாருமே திமுகவின் எதிர் மனநிலையில் உள்ளவர். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம். நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திரு நடிகர் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழகத்தில் எடுத்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா 18% இருக்குது. 2014 இதே என்டிஏ கூட்டணிக்கு இதே 18% தான் ஓட்டு வந்தது. இதுக்கு இடையில் பார்த்தா அண்ணாமலைன்ற ஒரு லீடர் எமர்ஜ் ஆகிருக்காரு. அவர் எண்மண் எண்மக்கள் என்ற பயணத்தை 234 தொகுதிகளையும் போயிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அதே ஓட் பர்சன்டேஜில் தான் மறுபடியும் பிஜேபி நிற்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? 2014ஐயும் 2024ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. 2014 திமுக தனித்து போட்டிடுச்சு, சிறிய கட்சிகளுடைய கூட்டணியோடு போட்டிடுச்சு. காங்கிரஸ் தனியாக நின்னாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் தனியாக நின்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே 1 லட்சம் ஓட்டு கிட்ட வாங்கியிருந்தாங்க. அதிமுக ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. திமுக 2.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. பிஜேபி அங்கே ஜெயிச்சிச்சு 2014 எலெக்ஷனில். தனியாக நின்றதுனால அவங்களோட ஓட்டு ஷேர் பிரிஞ்சிச்சு. அந்த காலகட்டத்தில் 14.5% ஓட்டு வாங்கணும். அந்த தேர்தலில் நாங்கள் மேஜர் பார்ட்னர் கிடையாது. மேஜர் பார்ட்னர் தேமுதிக. அன்னைக்கு எங்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிக இப்போ எங்களோட இல்லை. அன்னைக்கு எங்கள் கூட்டணியில் இருந்த மதிமுக எங்களோட இல்லை. அன்னைக்கு கூட்டணியில் திரு கிருஷ்ணசாமி எங்கள் கூட இருந்தாரான்னு எனக்கு சின்ன டவுட் இருக்குது. அன்னைக்கு இருந்த கூட்டணி கட்சிகள் முக்கியமான கட்சி விஜயகாந்த் தலைமையில் இருந்த தேமுதிக. விஜயகாந்த் தலைமையில் இருந்த தேமுதிக அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 8% ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கரெக்டுங்களா? மதிமுகவுக்கு தமிழகம் முழுவதும் ஒரு 1.5%, 2% அப்பயே ஓட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது குறைஞ்சிருக்கலாம், ஏறி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த 2 கட்சிகளும் இப்போ எங்கள் கூட இல்லை. இப்போ ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு வங்கி வச்சுருக்கக்கூடிய கட்சின்னா அது பிஜேபி மட்டும்தான். பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய சிறந்த கூட்டணி தோழர்கள். அவங்க ஒரு 10-12 மாவட்டங்களுக்குள்ளே இருக்கிற பலம் வாய்ந்த கட்சி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சமூக நீதி காவலராக ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தமிழ்நாடு அரசியல் தவிர்க்கப்படக்கூடாத தலைவராக, தவிர்க்கப்பட முடியாத ஒரு தலைவராக இங்கே சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதுக்காக அவங்க திருநெல்வேலியில் அவங்களுக்கு ஓட் வங்கி இருக்கா, கன்னியாகுமரியில் அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கா, தூத்துக்குடியில் அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கான்னா சொல்ல முடியாது. பட் அந்த 10 மாவட்டத்தில் அவங்க தான் டான். ஆனால் இப்பயே அவங்க நின்று 10 தொகுதிகளும் சேர்த்தாலே அவங்களோட ஒரிஜினல் வாக்கு சதவீதம் 1% குறைஞ்சிருக்கு. அவங்க எப்போதுமே ஒரு 5.5%, 6% ஓட்டு வாங்குவாங்க. இந்த தேர்தலில் அவங்க 4.5% தான் அவங்களுக்கு ஓட் ஷேர் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக சின்ன லெவலில் தொண்டர் உள்ள கட்சின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மாநில காங்கிரஸ் தான். அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பலமான கட்சியா, ஒரு 5% ஓட்டு உள்ள கட்சியா, ஒரு 3% ஓட்டு உள்ள கட்சியான்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா ஊர்லேயும் ஒரு சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சட்டசபை தொகுதிக்குள்ளே தவாக்காக்குன்னு ஒரு 2000 ஓட்டு இருக்குது.
அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எல்லா 234 சட்டசபை தொகுதிகளிலும் தமாகவுக்கு 2000 ஒரு 5000 ஓட்டு இருக்குது. அவங்களுக்கு பலமான ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறை, India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution, Kumarapalayam. உள்ள ஒரு கட்சினா இப்போ டிடிவிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கிளைகள் இருக்குது. எல்லா ஊர்லேயும் சின்ன கிளைகள் அமைச்சிருக்கிறாங்க. கிளை லெவலில் ஒரு நிர்வாகிகள் போட்டிருக்கிறாங்க. ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் ஓட் பர்சன்டேஜ்னு எடுத்தால் அவங்க ஒரு 3-4% ஓட் பேங்க்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த ஓட்டு இப்போ திரும்ப டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு தெரியல. ஓபிஎஸ்க்கு என்ன பலம் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா அதிமுக அவங்க ஓட்டை ரீட்டைன் பண்ணி தக்க வச்சுருக்கிறாங்க. அதிமுக ஓட்டு வங்கி 25% அவங்க தக்க வச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? அவங்க ஒரு ஸ்டாண்ட் பையில் நின்றுட்டாங்க. போய் ஒரு 7 தொகுதிகள் மேலே டெபாசிட்டே இழந்திருந்தாலும் கூட அதிமுக ஓட்டு வங்கி அதிமுக தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு 6% பிஜேபிக்கு வந்ததா திரு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை, திமுகவிலேருந்து வந்ததாக சொன்னார். திமுக போன தடவை வாங்கின ஓட்டுக்கும் இப்போ வாங்கின ஓட்டுக்கும் 6% குறைஞ்சிருக்குது. அந்த 6% பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. அதிமுக அவங்க ஓட்டை ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓட்டு இழப்பு இல்லை. இதில் அதிமுக தொடர்ந்து 5 தேர்தல்களாக தொடர் தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வராங்க. இப்போ 2014 2024 ஏன் நீங்கள் ஒரே ஓட்டு வாங்கி வாங்கினீங்கன்னா, 2014 நாங்கள் தேமுதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தோம். கூட்டணி கட்சிகளில் வந்து ஒரு 8% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி தேமுதிமுக. விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். அவர் வந்து ஊரூராக பிரச்சாரத்துக்கு போனார். ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருந்தது. இப்போ கட்சிகள் இருக்க ஒழிய அங்கங்கே செல்வாக்குள்ள கட்சிகளாக இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியில் செல்வாக்குள்ள கட்சிகளாக இருக்காங்க. பேன் தமிழ்நாடாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இல்லை. ஸோ இதையும் அதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. போன தடவை கூட்டணியில் இருந்த வைகோ வெளியே போயிட்டார், திமுகவோட இருக்கார். தேமுதிமுக அதிமுக போயிடுச்சு. தேமுதிமுக இல்லாத, மதிமுக இல்லாத மற்ற சிறு கட்சிகளினுடைய ஒரு கூட்டணி நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். அந்த கூட்டணி அதிமுகவோட பலமான கூட்டணியாக உருவாக்கப்பட்டது. அதிமுகவை நம்பி இவங்கெல்லாம் போகலை. பிஜேபியை நம்பி இவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. தமாகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், பாரிவேந்தர் ஐயாவாக இருக்கட்டும், ஏசி சண்முகம் ஐயாவாக இருக்கட்டும், தேவநாதன் யாதவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருமே அதிமுகவை நம்ப தயாராக இல்லை. இவங்க எல்லாருமே திமுகவின் எதிர் மனநிலையில் உள்ளவர்கள். அப்போ திமுகவை எதுக்கணும்னா இவங்கெல்லாம் அதிமுக அப்படின்னு தான் அணிவகுத்திருக்கணும். ஆனால் அதிமுகவை நம்ப இவர்கள் தயாராக இல்லை. அதிமுக என்பது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமமான ஒரு இயக்கமாக மாறிவிட்டது. எடப்பாடி அவர்களால் ஓட்டு வங்கியை உருவாக்கி தர முடியாதுன்னு நம்புகிறாங்க. அதனால் எங்கள் கூட்டணியோடு இருந்தாங்க. எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது. இந்த கூட்டணியை பலப்படுத்துவோம். 2026 நோக்கி இந்த கூட்டணியை அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் அழைச்சிட்டு போவோம். திரும்ப மிகப்பெரிய மாற்றத்தை 2026 உருவாக்குவதற்கான களப்பணிகளை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மிகச்சிறப்பான முறையில் ஒரு மக்கள் நலப் பணிகளையும், மக்களுக்கு எதிராக அரசுக்கு எதிரான மக்கள் விரோத சக்திகளுக்கு எதிரான போராட்டங்களையும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து எடுத்து நிறைய களப்பணிகளை செய்யறதுக்கான உத்தரவை தமிழக மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நீங்கள் வேலை செய்யுங்க. இன்னும் இது கூட்டணிங்கிறது வந்து இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதே பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கூட்டணி ஒருங்கிணைக்கப்பட்டது. நீங்கள் திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் எலெக்ஷன்லேருந்து இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் நடந்ததில்ல டிடிவி தினகரன்ட்ட. அந்த எலெக்ஷனில் ஆரம்பித்து அடுத்து வந்த சட்டசபை தேர்தல், அடுத்து வந்த 2019 அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தல் 2019, அப்புறம் 2021 நடந்த சட்டசபை தேர்தல், அப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அத்தனையும் ஒன்றா இருந்தாங்க. எடப்பாடி அவர்கள் ஆண்ட 4 வருஷமும் கிட்டத்தட்ட 40,000 போராட்டங்களை தூண்டி விட்டது இந்த கூட்டணி, திமுக கூட்டணி. 40,000 போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டங்களை அடக்க துப்பில்லாத கையாளாகாத அரசை திரு எடப்பாடி அவர்கள் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 12 வருஷமாக காம்பேக்டாக ஒரு இறுக்கி பிடிச்சி எல்லா கூட்டணி கட்சியும் விலை கொடுத்து வாங்கி, அது வந்து கொள்கைக்காகவோ இல்லை ஒரு மக்கள் அதிகாரம் பெறுவதற்காகவோ மக்கள் நலனுக்காகவும் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. திமுக கூட்டணி என்பது பர்ச்சேஸ் செய்யப்பட்ட கூட்டணி.
எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய விலை வருஷம் தரப்படுகிறது. அந்த உரிய விலை கிடைப்பதனால் அந்த வியாபாரத்தில் சங்கடங்கள் இல்லாமல் அந்த கூட்டணி வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று அந்த கூட்டணியை ஸ்டாலின் தக்க வைத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவங்களுக்கு தொடர் வெற்றி கிடைக்குது. 2026 இந்த கணக்குகளை மாற்றுவதற்கு களத்தில் நின்று மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை அடைவதற்கு மிகப்பெரிய பணிகளை செய்வதற்கு பிஜேபி முன்னெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு கிராமம் தோறும் கொண்டு போய் கட்சியை சேர்க்கறதுக்கும், இப்போ அர்பனில் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், வில்லேஜ் சைடில் நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கோம். அதை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை திரு அண்ணாமலை அவர்கள் சிந்தித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். தேசிய தலைமையும் அதற்கு ஊக்கப்படுத்தும் என்று நம்புகிறேன். ஒடிசாவில் எப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை 15 ஆண்டுகளுக்கு பிறகு அடைந்தோமே, அதே போல ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்திலும் உருவாக்குவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குவோம். எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எங்களோடு ஒருங்கிணைந்து ஒன்றாக அடுத்த 2 ஆண்டுகள் பயணம் செய்து பட்டி தொட்டி எங்கும் இந்த கூட்டணியை கொண்டு சென்று மக்களுக்கான பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து இவர்கள் செய்யக்கூடிய துரோகத்தையும் இவர்கள் செய்யக்கூடிய நேர்மையற்ற தன்மையையும் இவர்கள் வந்து தமிழகத்திற்கு அண்டை மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து இவர்கள் விழிப்புணர்வு அடைய செய்து கேரளா தனி தர மாட்டேன்றான், கனவு கட்ட போகிறாங்கிறான், முல்லை பெரியாறில் அணையை கட்டுவாங்கிறான், இன்னொரு இடத்துல தடுப்பணை கட்டுவாங்கிறான். இதெல்லாம் மாநில அரசாங்கம் வந்து எந்த கேள்வியும் கிடையாது. அந்த அரசாங்கத்தில் போய் பேசலாம். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து கேரளாவிலே 1 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து. கேரளாவில் 1 சீட்டு தான், மேற்குவங்கத்தில் 1 கூட இல்லை. நீங்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உயிர் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி முதல்வர் தான் கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோட போய் அந்த முதல்வரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே தடுப்பணையை கட்ட வேண்டாம், முல்லை பெரியாறில் அன்றைக்கி இன்னொரு அணை கட்ட முடியாது, அது வந்து அனுமதியும் கிடைக்காது, சட்டப்படியும் தப்புன்னு எடுத்து சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறதோடு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தயாராகல. இந்த துரோகங்களை எல்லாம் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளின் துரோகங்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்று அவர்களை விழிப்புணர்வடைய செய்ய வேண்டும். மக்களை எங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து 2 ஆண்டுகள் கடுமையாக போராட்ட களத்தில் நாங்கள் நிற்போம். திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கான முயற்சியை ஏற்படுத்துவார். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டங்களையும் நடைப்பயணங்களையும் கிராம மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களையும் அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். 2026 திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல ஒரு கூட்டணி ஆட்சி, பிஜேபி உள்ளடக்கிய ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்று இப்போலேருந்து அதற்கான வேலைகளை ஆரம்பித்து செயல்படுத்தணும். அவ்வளோதான் சார். பிஜேபி உள்ளடக்கிய கூட்டணி ஆட்சியா இல்லை பிஜேபி தலைமையிலான? அது 2026 தான் சார் முடிவு பண்ண முடியும். சரிங்க சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.